الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه اللذيذ بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين صدق الله العلي العليم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من كان له ساعة ولم يضحي فلا يقربن مصلانا رواه حق سبحانه وتعالى وكيف ولنيت. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வீட்டிற்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நம்மில் அநேகமான சகோதரர்கள் சகோதரிகள் இன்று மக்காவிலும் மதீனாவிலும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் நம்மவர்களை புனிதமான துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியை, ஆரம்ப பத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அன்புகளில் அல்லாஹ்வுக்கும் மிகவும் விருப்பத்துக்குரியது இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ஆரம்ப பகுதியில் நிறைய அமல்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்காக வேண்டி நிறைய அமல்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதிலே மிக முக்கியமானதுதான் நோக்கப்படக்கூடிய நோன்புகளுக்கு, பிடிக்கப்படக்கூடிய நோன்புகளுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்தரமான அந்தஸ்து இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, கூலிகளும் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது அரஃபாவுடைய தினம், அதாவது பிறை 9ஆம் நாள் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அரஃபாவுடைய தினத்திலே ஒரு மனிதன் நோன்பு நோற்றால் அந்த மனிதனுக்கு கழிந்த ஒரு வருடத்தினுடையதும் எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்ற கருத்தை
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் இருக்க வேண்டிய அமல்கள். ஆனால் இந்த நாட்களில் குறிப்பாக அதிகமாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் மிக விருப்பமான அமல், விருப்பத்துக்குரியது இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள். இன்னும் ஒரு அமலை சொல்லும் பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக சதகாக்கள் கொடுக்க வேண்டும். இந்த நாட்களில் அதிகமாக சதகாக்கள் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு நாம் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களில் பிறை 9 நோன்பு நோட்க வேண்டும். அரஃபாவுடைய தினம், சென்ற இந்த பெருநாளுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒரு அமல் உதுஹியாவுடைய அமல். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உதுஹியா என்பது அது ஒரு பெரிய பாடம். இந்த குறுகிய நேரத்துக்குள்ள அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிப்பது என்பது சாத்தியமான விஷயம் அல்ல. நாம் தயாராகுவதற்கு முன்னால் இருந்து அந்த அமலை நிறைவேற்றும் வரை, நிறைவேற்றி முடிக்கும் வரை சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, இதனை பேணியா என்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் நான் அமைத்திருக்கிறேன் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் என்றால் அந்த அமலை சரியான முறையில் நமக்கு நிறைவேற்றுவதற்கு முடியும். உதுஹியா குர்பாத்து வரக்கூடிய 3 தினங்கள் ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்றது. ஹஜ் பெருநாளுடைய தினம் பிறை 10, அதனை அடுத்து வரக்கூடிய பிறை 11, பிறை 12, பிறை 13, இந்த 4 நாட்களும், இந்த 4 நாட்களிலும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய அன்பை நாடி செய்யப்படக்கூடிய, அறுக்கப்படக்கூடிய பெருநாளுடைய தினம், அதனை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அறுக்கப்படக்கூடிய பிராணிகளுக்கு உதுஹியா என்று சொல்லப்படும். இதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மா அமில ஆதமியும் மின் அமலி யௌமின் நஹர், பெருநாளுடைய தினம் மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம், மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது இரத்தம் ஓட்டுவது என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருநாளுடைய தினம் நான் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது இரத்தம் ஓட்டுவது, குர்பானி கொடுப்பது. வ இன்னஹு யஅதி யௌமல் கியாமா, அது கியாமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதனுடைய இரத்தம் கீழே விழுறதுக்கு முன்னாடி பாவம் மன்னிக்கப்படும் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு சொல்லி தருகிறார். இன்னொரு ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மஹாதிஹில் அல்லாஹி, இந்த உதுஹியாக்கள் என்ன, உதுஹியான்னா என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத், இது வழிமுறை. நீண்ட சம்பவமே இருக்கிறது, பின்னுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்ராஹிம் அலை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிகுல்லி ஷாரத்தின் மின ஸூஃபி ஹஸனா, தோல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்துக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெருநாளுடைய தினத்தில நம்முடைய சொத்தில் இருந்து, செல்வத்தில் இருந்து
செலவழிக்கப்படக்கூடியதில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியது உதுஹியாவுடைய குர்பானியுடைய அமல். இந்த கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ உதுஹியா கொடுப்பதற்கு சக்தி பெற்று உதுஹியா கொடுக்கிறதுக்கு சக்தி பெற்று வலம் யுதஹி உதுஹியா கொடுக்கலண்டா ஃபலா யஹ்துர் முஸல்லானா, வார்த்தைகள் வித்தியாசத்தோடு வருகிறது. ஃபலா யக்ரபன் முஸல்லானா, அவர் எங்கட தொழுகிற இடத்துக்கு வரவேனாம். உதுஹியா கொடுக்கிறதுக்கு சக்தி பெற்று அவர் உதுஹியா கொடுக்காமல் பெருநாளுடைய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது நல்ல நியத்துடன் உள தூய்மையுடன் இந்த அமல் நிறைவேற்றப்படும். ஏன் இந்த அமலை நிறைவேற்றணும்? உதுஹியாவுடைய அமல எதற்கு நிறைவேற்றது? காரணம் என்ன? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத் தெளிவாகவே குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார்கள், யா புனைய, நான் கனவுல கண்டேன், அன்னி அஸ்பஹுக, உங்களை நான் அறுக்கிற மாதிரி கனவுல கண்டேன், என்ன செய்ய? மகன் சொல்லுகிறார், ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஃபன்துர் மாதா தரா, ஏவப்பட்டிருக்கிற மாதிரி வஹி வந்திருக்கிற மாதிரி அந்த அமல செய்யுங்க கருத்தை மகன் சொல்றார். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், பாப்பாவே நீங்க என்ன பொறுமையாளர்களுடைய லிஸ்ட்ல, பொறுமையாளர்களுடைய வரிசையில என்ன பெற்றுக்கொள்வீர்கள் என்ற கருத்தை இல்ல. இந்த பிள்ளைய அறுக்க சொல்லி அல்லாஹ் சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து சொல்றதுக்கு இயலாது. அவர்களுடைய தியாகம் எவ்வளவு பொறுமதியாக இருக்கும். வயோதிப காலத்தில் கிடைச்ச பிள்ளை, அதையும் அல்லாஹ் அறுக்க சொல்லிட்டான். இந்த தியாகத்தை பறைசாட்டுவதுதான் இந்த உதுஹியாவுடைய. அது மாத்திரமல்ல, இன்னும் அதுக்குள்ள விஷயம் சொல்லுகிறது. மகனிடத்துல போயிட்டு இந்த விஷயத்தை சொன்னதும், வாப்பா சொல்லப்பட்ட மாதிரி உங்களோட இந்த விஷயத்தை செய்யுங்க. மாமான்னு கேட்டா ஒரே வார்த்தையில, வாப்பா உங்களுக்கு பைத்தியமா? ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொன்னாலும் சரி, இன்னைக்கு ஏற்றுக்கொள்ற லெவல்ல எங்களோட பிள்ளைகள் இருக்குதா? அப்ப பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கிறது? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் அழகாக வளர்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியான முறையில் நிறைவேற்றி வளர்த்திருக்கிறார்கள். சொன்னதும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாத்தை விடவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் மிக முக்கியம் என்ற விஷயம் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெளிவாகவே சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பிள்ளையை விடவும் பெரிய சொத்து என்ன இருக்குது நமக்கிட்ட? அதையே அல்லாஹ் அறுக்க சொல்லி இருந்தான்டா அறுக்கிறதுக்கு தயாராகினார்கள் என்றால் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகம்! இந்த தியாகத்தை பறைசாட்டுவதுதான் இந்த உதுஹியாவினுடைய மிக முக்கியமான நோக்கம். கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும். பெருநாளுடைய தினத்தில் ஏழைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். உதுஹியாவை அறுத்து, குர்பானி அறுத்து மாமிசங்களை அவர்களுக்கு கொடுத்தோம் என்றால் அவர்கள் அதனை சாப்பிட்டு சந்தோஷப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, சமூக ஒற்றுமை, உறவினர்களுக்கு கொடுக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர்கள். உதுஹியாவினுடைய மார்க்க தீர்ப்பு என்ன? சுன்னத் முஅக்கதா வலைஸ பிவாஜிபின், வாஜிப் அல்ல. பொதுவான எல்லாருக்கும் சுன்னத் முஅக்கதா. நிறைய பேர் அலட்சியமாக்கி வச்சிருக்கிறோம்.
கணக்கு இல்லாம அலட்சியம் பண்ற விஷயம் இல்ல. என்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தான், ஏற்கனவே ஞாபகப்படுத்திய ஹதீஸ். யாருக்கிட்ட வசதி இருக்குதோ, வசதி இருக்கக்கூடியவர்கள் உதுஹியா கொடுக்காமல் தொழுற இடத்துக்கு வர வேணாம். பெருநாளை கொண்டாடாதீங்க. பெருநாளை கொண்டாட தகுதி இல்ல. வசதி என்றது என்ன? இதை நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ளோம். சஅத்தன் என்ற வார்த்தை வந்திருக்கு. வசதி தெளிவாக சொல்லப்படுகிறது. வசதி என்பது பெருநாளுடைய தினம் 13 நாட்களும் தனக்கும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சாப்பாடு, குடிபானம், இருப்பிடம் தவிர்த்து, இந்த செலவுகளை தவிர்த்து, சாப்பாடு, குடிப்பு, இருப்பிடம் இது தவிர்த்து மேல் மிச்சமாக இருந்தால் அவரு உதுஹியா கொடுக்கணும். அப்படி இருந்தும் ஒருத்தர் உதுஹியா கொடுக்க இல்லை என்றால் அவர் தான் அலட்சியப்படுத்தி விட்டார். இந்த உதுஹியாவுக்கு நான் தயாராக இருக்கிறேனா? இந்த நிலைமையிலேயா என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது? உதுஹியா கொடுக்கிறதுக்கு தகுதி உடையவர்கள் பருவ வயது அடந்திக்கோடும், புத்தி சுயாதீனமாக இருக்கணும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் புத்தி சுயாதீனமான பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உதுஹியா கொடுக்கிறது இபாதத், வணக்கம். நான் முன்னால சொன்ன காரணம், தகுதியுடையவர்கள் அன்பு வருஷம் கொடுக்கிற அந்த வசதி அமைப்புல இல்ல, அதை உடையலா கொடுத்துதான் ஆகணும். கடன் பட்டெல்லாம் கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லி. ஆனால் இந்த உதுஹியா சுன்னத் முஅக்கதா சில நேரங்களில் 2 நிலைமைகளில் ஃபர்லாக மாறுகிறது, வாஜிபாக மாறுகிறது, கடமையாக மாறுகிறது. நல்ல விளங்கிக் கொள்ளும். சுன்னத் முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஆனால் 2 நிலைமைகள்ல வாஜிப். ஒன்று, ஒருத்தர் ஒரு பிராணிய காட்டி, அது ஆடோ பிராணிய கொடுத்து தான் ஆகணும், வாஜிப் அவர் தானே வாஜிபாக்கி கொள்றார். இஸ்லாம் சொல்ற விஷயம். எங்களை பட்டியல இருக்கிற ஒரு மாட்டை, இந்த பிராணியை நான் குர்பானிக்கு வச்சிருக்கிறேன், குர்பானி கொடுக்கிறது எனக்கு கடமை அப்படி என்றால் அதை கொடுத்துத்தான் ஆகும். 2வது நேர்ச்ச வைக்கிறது. நேர்ச்ச வச்சாலும் கொடுக்கிறது கடமை. நமக்கு ஒரு நோய், இந்த நோய் லேசாகினா நான் ஒரு ஆடு அறுத்து கொடுப்பேன் அல்லது மாடு அறுத்து கொடுப்பேன், கொடுக்கிறது என் மீது கடமை அப்படின்னு வச்சால் அவருக்கு அந்த நோய். ஒட்டகம் 5 வயசு பூர்த்தியாக இருக்கும். ஒட்டகம் 5 வயசு பூர்த்தியாக இருக்கணும். மாடு, எரும மாடு 2க்கும் 2 வயசு பூர்த்தியாக இருக்கும். நாட்டாடு, ஆடு நமக்கிட்ட இருக்கிற நாட்டாடு, அதுக்கும் 2 வயசு பூர்த்தியாக இருக்கும். அடுத்தது செம்பரி ஆடு, இந்த செம்பரியை பூர்த்தியாகும். ஒட்டகம் 5 வயசுக்கு மேல, மாடு ஆடு 2 வயசுக்கு மேல, செம்பரி ஆடு 1 வயசுக்கு மேல. இது பூர்த்தியாக இருந்தால் உதுஹியா கொடுக்க முடியும். ஒரு மாட்டையும் ஒரு ஒட்டகத்தையும் 7 பேருக்கு சேர்ந்து கொடுக்கிறதுக்கு 7 பேருக்கு சேர்ந்து கொடுக்கலும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நஹரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியா, ஹுதைபியாவுடைய நேரத்துல ஒரு ஒட்டகத்தை ஒரு மாட்டை 7 பேர் மிச்சம் ஜாஸ்தி, விலைகள் கூட, தனியா கொடுக்கிறதுக்கு 7 பேர் சேர்ந்து ஒன்றை கொடுக்கலும். 7 தான், 7க்கு விடவும் கூட கூடாது, 7 விட குறைந்ததுக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, அதுவும் அந்த குறைஞ்ச அளவு ஒற்றப்படதான் வரணும், அப்படி ஒன்று இல்லை இஸ்லாத்துல. 7000 ரூபாய் அந்த விலை இல்ல. சும்மா உதாரணத்துக்கு ஒருத்தர் பங்கு 1000 ரூபாய் கட்டாயம் போட்டுத்தான் ஆகும். அப்பதான் அது உதுஹியாவாக சேரும். 1000 ரூபாய் போடணும். 3 பேர் சேர்ந்து கொடுக்கிற
ஒருத்தர் 1000 ரூபாய் போட்டிக்கிறார், இன்னொருத்தர் 2000 ரூபாய் போட்டிக்கிறார், இன்னொருத்தர் 3000 ரூபாய் போட்டிக்கிறார், பிரச்சனை இல்ல. 3 பேர் சேர்ந்தாலும் யாருடைய பங்கும் 1000வது ஒட்டகம் கொடுக்கணும், விருப்பமானது. 2வது மாடு, 3வது ஆடு, தனிய கொடுக்கிறது. 7வது பட்சத்தில தான் 7 பேர் சேர்ந்து கொடுக்கிறது. இதுதான் ஓர்டர் தர்த்தீப். இந்த முறையில உதஹியாவினுடைய பிராணிகளை நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். பிராணிகளை தகுதியுடைய பிராணிகளாக இருக்கணும். இதுல நிறைய விஷயம் இருக்குது, ஒன்றொன்னா சொல்றது கேளா, நேரம் போதாது. சுருக்கம், மாமிசம் குறையில்லாமல் நல்ல இறைச்சி கோணும், நோய் நம்பலம் இல்லாமல். ஏன்னா அந்த பிராணிய மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம் சாப்பிட, நோய் உள்ள பிராணிய கொடுத்து கேட்கறது இல்ல. இப்படியான நிறைய சொறி நோய்கள் இருக்குது. இப்படியான மிருக வைத்தியர்களை அம்முட்டு கேட்டா தெளிவா நிறைய விஷயத்தை சொல்லுவார்கள். இது குர்பானுக்கு சூட்டபிள் இல்ல, குர்பானிக்கு கொடுக்கிறதுக்கு இயலாது. வாய்ப்புண்கள், இது மாதிரி நிறைய நோய்கள். இப்படி இல்லாத அதிகம் இறைச்சி இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மாடுகளை அறுத்து அல்லது ஆட்டை அறுத்து கொடுப்பதுதான் உதுஹியா மிக ஏற்றம் என்ற கருத்தை. நாங்க மட்டும்தான் இறைச்சி சாப்பிடுறது இல்ல, நிறைய பேர் கஷ்டமானவர்கள், ஏழைகள், இறைச்சி வாங்கிக் கொள்றதுக்கு இயலாதவர்கள், அவர்களுக்கும் இது பேச்சு சேரும். இதுதான் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லப்படக்கூடிய சில மார்க்க தீர்ப்புகள், மார்க்க சட்டங்கள். பிராணியை அறுப்பதாக இருந்தாலும் கூட கவனிக்க வேண்டிய நிறைய சட்டங்கள் இருக்கு, நிறைய சட்டங்கள் இருக்கு. அறுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க இப்ப கொண்டாந்துட்டோம், மாட்டை வாங்கிட்டோம், ஆட்டை வாங்கிட்டோம், அத தண்ணி கொடுத்து அழகா பராமரி. மனிதர்களோட மட்டுமல்ல, மிருகங்களோடையும் அழகாக நடந்து கொள்ளுங்கள், நோவினை செய்ய வேண்டாம். தண்ணி கொடுத்து அழகாக சாப்பாடு கொடுத்து அழகாக பராமரிக்கோடும், அடிச்சு துன்புறுத்த கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம், அடிச்சு துன்புறுத்த கூடாது. அதனை அறுக்கும் பொழுது விரைவாக இருக்கணும், அவசரமா இருக்கணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மனிதனை பார்த்தாங்க. அவர் ஆட்டொண்டை எடுத்துக்கொண்டு வாராரு. அந்த ஆட்டோட முன் காலை பிடிச்சு இழுப்பிய சோதர்களே, அறுக்கிறதுக்கு முன்னாடி கத்திய அழகாக தீட்டிக் கொள்ளும், ஒரே அறுவையில் அறுக்கணும். அதனுடைய சுவாச குழாய், சாப்பாட்டு குழாய், அதை சுத்தி இருக்கக்கூடிய நரம்புகள் தெளிவாக ஒரே அறுவையில் அறுக்கப்படும், துண்டாக்க கூடாது. அதற்கு கத்தி நல்லா கூராய்க்கும். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி இருக்குதுன்னு பாருங்க. ஒரு மிருகத்துக்கு முன்னாடி இன்னொரு மிருகத்தை அறுக்க கூடாது. மிருகத்தை வச்சிட்டு கத்திய தீட்டவும் கூடாது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், ஒரு மனிதன் ஒரு காலால மிருகத்தை இந்த சரியான முறையில் அறுக்கப்பட இல்லை என்றால் அதை சாப்பிடுறதும் ஹராம், உதுஹியாவாகவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான், அல்லாஹ் உபகாரம் செய்யறத கடமையாக்கி வச்சிருக்கான் எங்களுக்கு. அலா குல்லி ஷைஇன், எல்லாத்திலையும், மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகம், எல்லா வஸ்துலையும் உபகாரம் செய்வோனும், அன்பாக இரக்கமாக நல்ல நடந்து கொள்ளணும். ஃபைதா கதல்தும் ஃபஹ்சினுல் கித்லா, நீங்க இந்த கொலை செஞ்சாலும் வேட்டையாடினாலும் ஸிபஹா, அந்த அறுக்கிறத அழகாக்கிக்கோங்க, அழகாருங்க. நோவினை இல்லாம கத்திய கூராக்கி ஒரே அறுவையில அதனுடைய உயிர் அழகாக பிரியோடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் யுஹித் அஹதுக்கும் ஷஃப்ரதஹு, கத்திய நல்லா தீட்டிக்கோங்க. மொத்த கத்திய வச்சு அறுக்கிறல்ல, நல்லா தீட்டிக் கொள்ளணும்.
வல் யுரஹ் ஸபீஹதஹு, அதனுடைய ரூஹ் அழகாக பிரியிற அளவுக்கு அவசரமா அறுத்து விட்டுருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஞாபகப்படுத்தி படணும். கழுத்துல கத்தியால குத்துறாங்க, முறப்புல கூடாது, அநியாயம். சில நேரம் அந்த இறைச்ச சாப்பிடுறதும் கூடாது, செத்து போய்த்திருவது. அதுக்கு முன்னாடி கவனிச்சு கொள்ளணும், உயிரோட இருக்குதா, இந்த அறுவையாலையாவது செத்து இருக்குது அல்லது வேற ஏதாவது விதத்தால செத்து இருக்குதா. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ஏண்டா இஸ்லாம் தெளிவாகவே எல்லா விஷயத்தையும் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கு. நாங்க ஒருத்தர் இப்ப உதுஹியா கொடுக்கிறோம் என்றால், குர்பானி கொடுக்கிறோம் என்றால், நாங்க தான் அறுக்கணும். நான் அறுக்கிறேன்டா, எங்களுக்கு அறுக்கிறதுக்கு ஏலா தைரியம் இல்ல, இன்னொருத்தர் பொறுப்பு சாட்டேன், வக்கீலா கேளும், ஒருத்தர் சொல்லணும் அருங்க, எனக்கு பதிலா யார சாற்றுமோ அவர் அறுக்கும் பொழுது அந்த இடத்துக்கு நம்ம ஹாஜராகிறது, அந்த இடத்துக்கு வாரது மிக முக்கியமான சுன்னத். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுக்கும் அறுக்கிறது, அதாவது குர்பானி கொடுக்கிறதுக்கு ஏலும், ஆனா அறுக்க வேணாம்னு சொல்லிக்கிறான். பாருங்க, நபிலாய் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சொல்லி போட்டு சொன்னார்கள், ஃபஇன்ன லகி பிஅவ்வலி கத்ரத்தின், விழக்கூடிய முதலாவது இரத்தத்தில உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேக்குறாங்க நபியிடத்துல, யா ரசூலல்லாஹ், இது எங்கட அஹ்லுல் பைத் நமக்கு மட்டுமா அல்லது முஸ்லிம்கள் எல்லாருக்குமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்கள் எல்லாருக்கும். அப்ப அந்த அறுக்கிற இடத்துக்கு நாங்க போகணும், எங்களுக்கு அறுக்க இயலாதா, நாங்க போய் நிக்கணும், பார்க்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு கொள்ளணும். அறுக்கிற முறைகள், கிபிலாவுடைய திசை, இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய உரிமைகளை பேணி அந்த மிருகங்கள் அறுக்கப்படணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இல்லாமல் அறுக்கப்படும் என்றால் அந்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது என்பதாக கூட ஃபிக்ஹுடைய சட்டங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது மிக முக்கியமாக நாட்டுடைய சட்டத்தை கவனிச்சு கொள்ளும். அறுக்கிறதுக்கு வேண்டிய இஸ்லாமிய சட்டங்களையும் நாம தெரிஞ்சு கொள்ளும். ஒரு பிராணியை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்யறோம்டா, கொண்டு போகணுமே, அதுக்கு செய்ய வேண்டிய உரிமை பத்திரங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொள்ளணும். நாங்க அறுக்கிற மாடாக இருந்தால் அதற்கு தேவையான அந்த வயது எல்லையை முடிவு செய்யக்கூடிய பத்திரம் ஒன்று இருக்குது, டாக்டர்தால வரக்கூடிய ரிப்போர்ட் இருக்குது, இதுல எந்த நோயும் இல்ல. இவைகளையும் பேணிக் கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். பார்த்துத்தான் நம்முடைய உதுஹியாவை சரியான முறையில் கொடுக்கணும், கொடுத்தாத்தான் அதனுடைய பூர்த்தியான நன்மை நமக்கு கிடைக்கும். அடுத்தது மிக முக்கியமாக இந்த நேரத்தில், இந்த வருடம் போயாவுடைய தினம் வருகிறது, போயாவுடைய தினங்கள் இருக்குது. இங்க அனுராதபுரத்தை பொறுத்தவரையில் தடைகள் இருக்குது, இவைகளை கவனிச்சு தீன் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாமல் நம்முடைய உதுஹியாவுடைய கடமைகளை சரியாக அறுத்து அந்த இறைச்சிகளை கொண்டு வர போச்சுல அல்லது இங்க வச்சு அறுக்க போச்சுல ஏதாவது அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் நடக்கும்டா யாரும் பொறுப்பு சொல்வதற்கில்லை. அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு வேற கெட்ட பெயர்கள் தான் வரும். உதுஹியாவுடைய காலத்துல நிறைய பிரச்சனைகள், டிரான்ஸ்போர்ட்டுடைய நேரத்தில் அண்மை காலமாக நடந்த நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு வாகனத்துக்குள்ள, சின்ன வாகனத்துக்குள்ள எத்தனை மாடை கொண்டு போலும், எத்தனை ஆடை கொண்டு போலும் முறை இருக்குது. அதை விட கூடுதலாக கொண்டு போனால் மாற்று மத சகோதரரை சேர்ந்தவர்கள் நம்மளை இழிவாக பார்ப்பார்கள். இஸ்லாத்தை குறையா சொல்லுவான், இஸ்லாத்தை இழிவா சொல்லுவான். இவைகள்ல இருந்து நாம தவிர்த்துக் கொள்றது மிக முக்கியமானது. பங்கீடு செய்யற விஷயத்துல அர்த்தத்துக்கு பின்னாடி பங்கீடுடைய விஷயம் எங்களுக்கு வரையறை சொல்ல, ஏழைகளுக்கு கொடுக்கப்படும், தேவையுடையவர்களுக்கு கொடுக்கப்படும், போய் சேரணும். அறுக்கிறதுல முக்கவாச நாங்களே சாப்பிடுற மத்தாக்களுக்கு போய் சேரலா, அது உதுஹியாவாக சேராது. நோக்கமே அன்றைய தினம் இயலாதவர்கள், கஷ்டமானவர்கள் இறைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் மிக முக்கியம், கவனிக்கப்பட வேண்டியது. எல்லாத்தையுமே சதக்கா கொடுத்தாலும் மிச்சம் சந்தோஷம். அறுக்கிற எல்லாத்தையும்
ஆனால் நாமும் ஒரு பகுதியை சாப்பிட்டுக் கொள்றதுக்கு ஏழும். இந்த விஷயங்களை நாங்க முக்கியமாக கவனிச்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்தது இப்ப காலத்துல நடக்கிற விஷயம், அதுக்கு பிறகுதான் இடம் முடிவு செய்யறது. இந்த முறை பிழையானது, பிழையான முறை. ஏண்டா அர்த்தத்துக்கு பிறகு பார்த்தா அந்த மாடு யாருக்கு சொந்தம்? உரியாளுக்கா எங்களுக்கா? யாருக்கு சொந்தம் தெரியாது. அப்ப முன்கூட்டியே விலையொண்டு அடிச்சு விலைய நிர்ணயம் செஞ்சு நாங்க எங்களுக்கு வாங்கி எங்களுக்கு சொந்தமாக்கி எங்கட மாட்டத்தான் இருக்கணும், எங்கட ஆட்டத்தான் இருக்கணும். அந்த கால பகுதிக்குள்ள இல்லாட்டி ஏதாவது ஒன்று நடந்து மாடு செத்து போயிடுச்சு, இல்லாட்டி ஏதாவது நடந்து ஓடி கூட்டியே இப்ப சும்மா அந்த மாட்டுக்குரிய விலையை விடவும் கூடுதலா தான் போகுது. என்ன செய்யற? ஒன்றும் செய்யலாம். உபஹையா கொடுக்கணும், வேற எடுக்கவும் மேல. அப்ப நாங்க அதை சகிச்சு கொண்டு அதனை எடுத்து அதை உரிய முறையில் விலையை நிர்ணயம் செஞ்சு எடுத்துத்தான் அதனை கொடுக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆடு மாடு ஒட்டகம் இல்லாத வேறு எந்த பிராணிகளையும் உதுஹையாவாக கொடுக்க முடியாது. மார்க்கம் தெளிவாகவே சொல்லி இருக்குது, யாருமே சொல்லியும் இல்லை. அமலும் முஸ்தகில், தனி அமல். அரைச்சு கொடுங்க, பணமா கொடுத்தா உதுஹையாவுடைய அமலாக அது கணக்கெடுக்கப்படாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக கூட்டாக கொடுக்கிறது மிகவும் ஏற்றம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏண்டா ஏழைகள் குறிப்பிட்ட கொஞ்சம் பேரே தான் தெரியும். அறுக்கிறாக்கள் எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாரு. ஆனா எத்தனையோ பேர் உள்ளுக்குள்ளுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நிறைய பேர் இருப்பார்கள், ஊழலும் கிடைக்காது. நிறைய பேர் வீட்டுல போயிட்டு சிலவங்களுடைய வீட்டுல தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு வார நிறைய இறைச்சி அதை எப்படி பராமரிக்கிறேன்னு கூட தெரியாமல் சில நேரம் கொட்டியும் வீசிடுறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது மிக முக்கியமானது கூட்டா கொடுக்கிறதுல யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, கூட்டா செய்யறதுல அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. கூட்டா செய்யறதுல அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏழுமான அளவுக்கு நமக்கு ஏழுமண்டா கூட்டாக சேர்ந்து கொடுக்கும் பொழுது நிறைய பிரயோசனம். சமூக ஒற்றுமை, நமக்கு மத்தியில பிளவு வராது. ஒற்றுமையாக பாதுகாத்து பெரியோர் குழியொன்று தோண்டி அழகாக அதை போட்டு அடைச்சிரோனும். மிருகங்கள், ஐவாய் மிருகங்கள் தோண்டி எடுத்து அது வழியே நாத்தம் அடிச்சு ரோட்ல எல்லாம் அங்கெல்லாம் போகிறதுக்கு இயலாம இது ஒரு அலங்கோலமான அமலாக ஆக்கி கொள்ளாமல் அதை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளும். சொப்பில்ல போட்டு அல்லது வேற பார்சல் பண்ணி கொண்டு போவதாக இருந்தாலும் மற்றவர்களுடைய உணர்வு தூண்டப்படக்கூடாது, மற்ற சமூகத்தாருடைய உணர்வு தூண்டப்படக்கூடாது. சில மக்கள் இந்த மிருகங்களை கடவுளாகவும் நினைக்கிறார்கள், அவர்களுடைய உணர்வுகள் தூண்டப்படக்கூடாது. பக்குவமாக ரத்தங்கள் வடியாமல் அங்கேயும் இங்கேயும் ரோட்டோரத்தில் மாடுகளை கட்டி வச்சிருக்கிற பார்க்க போறாக்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொரு கோலத்தில். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இல்லாமல் இந்த அமல் புனிதமான அமல். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்ல தெளிவா சொன்ன அமல். இந்த அமல் சரியான முறையில பக்குவமாக நிறைவேற்றப்படும் என்றால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பெருநாளுடைய தினத்தை நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்தருள்வாயாக.